ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் பார்க்க போறோம் நண்பா. இந்த கேஸ் தட்டுப்பாடு, எங்க போனாலும் கேஸ் தட்டுப்பாடு. ஹோட்டலுக்கு போனா கேஸ் தட்டுப்பாடு. 10 ரூபா போண்டா 15 ரூபா இருக்குமே. எப்படி தம்பி கரெக்டா கண்டுபிடிச்சா? ஏத்துவே இல்ல, எங்க ஏத்தன முடியும்? இங்கேயும் தான் தம்பி இது தம்பி அப்படி ஏத்துவீங்களா? நீ தான் தெரியுமா உன்னை பத்தி? கடை இல்ல அப்படின்றாங்க. வீட்டுக்கு வந்தா அம்மா கேஸ் தட்டுப்பாடு, தோசை ஊத்த முடியாது அப்படின்றாங்க. பாக்குறேன், எனக்கு படபடன்னு வருதுங்க. பாக்குறேமா? கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுங்க. பண்றேமா, பாக்குறேமா, நான் பாக்குறேமா, நான் பாக்குறேன். கேட்டா கரண்ட் அடுப்பு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு அவ்வளோ டிமாண்டு, அவ்வளோ பிரச்சனைகள். கடைசியா நம்மளும் வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குற கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அது என்ன எலக்ட்ரிக் ஸ்டவ், அது என்ன பிராண்டு, அது என்னெல்லாம் யூஸ், நான் என்னெல்லாம் பார்த்து வாங்கினேன், அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த வீடியோவா இருக்க போகுதுன்பா. மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும் அதே மாதிரி எந்த பிராண்ட்ல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். அதுதான் ஆனா பெஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மாவை நீங்க வந்து வீடியோல நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த உண்டியல் உடைச்ச வீடியோ நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. குக்கிங் கிளாஸ் நிறைய போட்டிருப்போம். எதனாலமா கேஸ் வந்து புக் பண்ணி வீட்டுக்கு வந்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே கேஸ் தீர்ந்து போய் சீக்கிரம் வாங்குங்கிற கேஸ் புக் பண்ண சொல்றேன். எதனால அப்படி சொல்றேன்? சாக் பீஸ் எடுத்து ஓரமா ஒரு கோடு போட சொன்னாங்க சிலிண்டர்ல. காஞ்ச இடம்லாம் கேஸ் இல்லையா, காயாத இடத்துல கேஸ் இருக்கான். அத இருந்து சரியா விடனா என்ன பண்றது, அதனாலதான் சரியா வாங்குவோம்ட்டு. இதே மாதிரிதான் என்ன பண்றாங்க மக்கள் எல்லாரும், வாங்கி 2வது நாள் தான் அடுப்புலயே மாட்டி இருக்கோம், ஆனா தீர்ந்து போயிடுங்கிற பயத்துல டிமாண்ட கிரியேட் பண்றாங்க கேஸுக்கோ இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கோ. இதனாலே இதோட பிரைஸ் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. நம்ம வாங்கின பிராண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வி கார்டு. ஏற்கனவே ஆக்சுவலா நான் பிரிச்சாச்சு, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்ல, அதனாலதான் நம்ம இந்த அன்பாக்சிங்கு. இதோடயே வந்து இந்த ஆக்சுவலா ரொட்டி, இந்த நம்ம சப்பாத்தி போடுவோம்ல அதுவும் வந்துடும். இதுதான் இது இருக்கும். இன்ஃப்ராரெட்ல வந்து ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க இதுல எது வேணாலும் வச்சுக்கலாம். மண் சட்டி வச்சுக்கலாம், அலுமினியம் வச்சுக்கலாம், ஈவன் கிளாஸ் கூட நீங்க இதுல வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அந்த அளவு சூப்பரா இருக்கும். குக் பண்ணும் போது நம்ம போய் ஒரு பாத்திரத்தையும் எலக்ட்ரிக் அடுப்புக்காக போய் வாங்கி நம்ம போய் அது மேல வச்சு பண்ண முடியாது. உடனே பீப் சவுண்ட் வந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து பிரஸ்டீஜ் இருந்தது, நல்ல பிராண்ட் தான். ரொம்ப வருஷம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல வந்துச்சு. ஆனா இப்போ வந்து அது இஷ்யூ ஆயிடுச்சு. அதுல இன்னொரு பிரச்சனைனா, அதுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை மட்டும் தான் அதை வச்சு சமைக்க முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. என்ன வேணாலும் வச்சு, கேஸ் ஸ்டவ்ல என்னென்ன வைக்கிறோமோ அது அத்தனையுமே வச்சு இதுல சமைக்கலாம். ஸ்பெசிபிகேஷன்ல பாடி வந்து இது மெட்டல்ல கொடுத்துருப்பாங்க, அதனாலே நான் இதை வாங்கினேன். பிளாஸ்டிக் என்ன ஆகுதுன்னா, நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஸ்டவ் ஃபுல்லா அப்படியே ஒயிட்டா மாறி உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ஒரு மாதிரியாயிடுச்சு. மெட்டல்ல கொடுத்துருந்தாங்க, அதனால இது சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மேலேயுமே வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங்ல இருக்கும். பட்டன்ஸ் எல்லாமே டச்சு, போய் டப்பு டப்புன்னு அழுத்திட்டு இருப்போம், அந்த பட்டனு போயிடும், திருப்பி போய் மாத்திட்டு இருப்போம். ஆனா இதுல அந்த பிரச்சனை இல்லை. வாட்டர் ப்ரூஃப் வித் டச்சில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் பட வேணாம், என்னை பொறுத்தவரை ரொம்ப தண்ணியெல்லாம் பட வேணாம். பால்லாம் பொங்கி ஊற்றுனா உடனே தொடச்சிருங்க. டச்சு ஆனால் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது, நல்லா சென்சிட்டிவாக இருக்குது, குயிக்காக ரெஸ்பான்ஸ் வருது. இதை ஆன் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நண்பா. இப்போ இதே மாதிரி எம்டியாக இருக்கும், ஆன் பண்ணால் ஆனுன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நண்பா. ஃபஸ்ட்டு வந்து மேனுவலு. இது வந்து மேனுவலில் வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதாவது டிகிரி செல்சியஸ் வந்து குறைச்சிக்கலாம், அப்படி போவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை வந்து இதில் வந்து 600 டிகிரி, அதாவது டிகிரி செல்சியஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 600 டிகிரி வரையும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் 1 லிட்டருன்னு போட்டு ஆட்டோமேட்டிக்காக டைம் அதே செட் ஆகி வந்துடும், 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஆஃப் ஆகிடுதுன்னு.
இப்போ நீங்க இதுல பாத்தீங்கனாலே தெரியும், இங்க வரையும் நம்ம அடுப்புல எப்படி சூடாகுமோ அதே மாதிரியே இந்த இடத்துல சூடா வர ஆரம்பிச்சிடும். இதுல வந்து இந்த ரெட் கலர் வந்து இந்த காயில் சூடாகிறது வந்து நம்மளுக்கு தெரியும், லைட்டு மாதிரியே அது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதுல வந்து எல்லாத்தையும் சுட வைக்கலாம்னு சொன்னோம்ல, டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து சும்மா நான் வந்து 2000 வைக்கிறேன், ஏன்னா அதுதான் சீக்கிரம் ஹீட் ஆகும். இதை வந்து சும்மா கொதிக்க இதை வைக்கிறேன், எந்த பீப் சவுண்டும் வராது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மட்டம் இல்லாம ஒரு வச்சோம் அப்படின்னா கீழே வந்து சூடாகுதுல, அதனால இந்த பாத்திரம் வந்து அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருது. இந்த வைப்ரேஷன் அடுப்புலாம் ஒன்றும் வைப்ரேஷன் ஆகல, அங்க ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லாதனால ரொம்ப இதாக வச்சோம்னா ஆடும். நான் அதுக்காக தான் இந்த இதுவே எடுத்து வச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் இருக்கு பாருங்க, அதனால என்ன ஆகும்னா அது வந்து டான்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓரளவு ஈக்குவலாக வச்சா நல்லா இருக்கும். நல்லா சூடு வந்துருச்சு, குயிக்காக வந்தாலே ஓரளவு நல்லா சூடு ஆகுது. இதில் இப்போ நார்மலாக ரொம்ப நல்லா மட்டமாக உள்ளது வச்சோன்னா ஆடாது. உடனே அந்த சவுண்டு வந்து ப்ராப்பராக அந்த ஹீட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப குயிக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸான ஒரு பாத்திரத்தை வைக்கும் போது பயங்கரமாக ஹீட் ஆகும். இதில் என்னென்னா ஆட்டோமேட்டிக்கலாக ஆஃப்லாம் ஆகாது, நம்ம தான் வந்து பார்த்து சேஃப்டியாக நின்றுக்கணும். இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் 2000ன்றது இல்லை ஹையஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 மணி நேரம் வரையும் நம்ம வந்து டைமர் வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து அலுமினியம், பார்த்தாலே தெரியும் எப்படி ஹீட்டாக வருது. வச்ச வேகத்துக்கு ஹீட் ஆகும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த பேலன்ஸாக வைக்கலன்னா ஹீட்டெலாம் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. லைட்டாக ஒரு ஆடிக்கிட்டே இருக்கும். மண்பானையில் வச்சு காட்டுற மாதிரி. மண்பானை வெடிச்சிட போகிறா. கிளாஸே வைக்கலாம் மேம். கிளாஸும் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் வந்து இந்த மண்பானையில தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழம்புலாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த அடுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. நான் வந்து வீகார்டில் வாங்கினேன், இது ப்ரெஸ்டீஜில் இருக்குது, பட்டர்ஃப்ளைல இருக்குது. அவங்கவுங்க பிராண்டில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் நார்மல் எலக்ட்ரிக் ஸ்டவ், அது மாதிரி இந்த மாதிரி உள்ள எல்லா பாத்திரமும் வைக்கிற எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த சேஃப்டி. பயங்கரமாக சுடுவோம், சுட்டுட்டு அந்த இடத்துல கை வச்சிக்கினா கை பழுத்துடும். அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கணும் மெயினாகவே. இன்னொன்று என்னன்னா, இந்த டயட்ல இருக்காங்களா, ஜிம்முக்கு போறவங்க, என்ன மாதிரி டயட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கிரில்லு கொடுமா, இது நம்ம போட்டா செட் ஆகாது. இந்த சப்பாத்தியை வந்து நம்ம அப்படியே கிரில்லில் போட்டு அடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த சிக்கன் மசாலா தடவி வைக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க, அடுப்பு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. சப்பாத்தி பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு கிரில்லில் நல்லாவே ஃப்ரை ஆகி சூப்பராக வருது, பயங்கரமாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. டயட் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டோம், சீக்கிரமா வந்துட்டு எவ்வளவு குயிக்கா வந்துருச்சுல்ல. உப்புது பாரு. சப்பாத்தி சாப்பிடுறேன், மத்தியானம் சாப்பாடு அவ்வளவுதான். கொஞ்சம் வந்து சேஃப்டியா பாத்துக்கிறது நல்லது. நல்ல சாஃப்டா ஆயிடுது.
இது உள்ள வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு இது மேலே போட்டிங்கன்னா சிக்கன்லாம் போட்டிங்கன்னா காலி இருக்கும். பார்த்துங்க எப்படி புகை வந்து பாருங்க. இந்த சப்பாத்தி வந்து ஒன்று மிஸ் ஆகி உள்ளே விழுந்தது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும். இந்த சப்பாத்தி வந்து சுட்டதை பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு. நல்லாவே சாஃப்டாக தான் இருக்குது. டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்குது. நார்மலாக நம்ம அடுப்பில் அந்த சுட்டு எடுப்போம்ல அந்த மாதிரி தான் இருக்குது. மாவுலாம் நல்லா வந்துருக்கு. ஆக்சுவலாக இந்த தோசைகளுமே நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். செலோ பிராண்ட்லேருந்து வந்துச்சு. வந்தபோது என்னன்னா அடுப்புக்கும் தோசைகளுக்குமே சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. சில வீடியோவில் நான் வந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா தோசைகள் பெருசாக இருந்துச்சுன்னா தோசை சுட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அடுப்பில் என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் அதெல்லாம் இது பிரச்சனையே இல்லை. கிட்டத்தட்ட இந்த சென்டர் பொசிஷன் வந்து இந்த ஹீட்டுக்கு வந்தாலே போதும். எந்த ஒரு பீப் சவுண்டுமே வராது. தோசைக்கல் ஃபுல்லாகவே வந்து சூடாகிடுது. கிரில்லில் போடுறதுக்கும் நார்மலாக அடுப்பில் எப்படி இது பண்ணிட்டு வர்றதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி சூப்பராக வந்து தோசையும் ஊற்றி பார்த்தோம். பயங்கரமாக இருக்குது. மத்தியான டைங்கிறதுனால தோசை கொஞ்சம் சிக்கல தோசை ஊற்றி காட்ட முடியல. வேறு என்ன சொல்லுங்க, ஷார்ட்ஸ் வந்து நான் தோசை ஊற்றி காட்டுறேன் நண்பா. ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் போகும்போது அடுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதாவது அடுப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 hours அதாவது 4 மணி நேரம் டைமிங் வச்சு நம்ம தொடர்ந்து இதை வந்து டைமர் செட் பண்ணி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டச் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க பேக்கில். சைல்டு லாக்கு முக்கியம் இது. ஏன்னா குழந்தைய போய் கண்ணாப்பினான்னு பட்டன் அழுத்துறதுக்கு இதில் சைல்டு லாக் கொடுத்துருக்காங்க. சைல்டு லாக்கை வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம திரும்பி அந்த சைல்டு லாக் பட்டனை ஆன் பண்ணால் தான் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நல்லா தான் இருக்குது. பட் இதில் வந்து என்ன ஒரு மைனஸ், இதோட மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னு கேபிள் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. மற்றபடி சாக்கெட் வந்து 15 amp சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன செலவுலலாம் வந்து ரொம்ப சின்னதாக கொடுக்குறாங்க. சீக்கிரமாக அந்த கேபிள் எரிஞ்சிருது. இதில் வந்து அப்படி இல்லை, எரியாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா வீகார்டு வந்து ஏற்கனவே இந்த வோல்டேஜ் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பிராண்டு தான். நம்ம ஸ்டெபிளைசர்லாம் பார்த்துருக்கோம், ஹீட்டர் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் படுது. கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 1 week ஆயிடுச்சு. நல்லாவே சூப்பராக போயிட்டு இருக்கு. இது வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. 1 year தான் வாரண்டி கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய மைனஸு. ப்ரெஸ்டீஜெலாம் பார்த்தோம்னா 3 years, அதுக்கப்புறம் 5 years வாரண்டிலாம் வருது. இதில் என்னென்னா மேலே உள்ள பாடிக்கு வந்து 1 year தான், உள்ளே உள்ள காயிலுக்கு வந்து 3 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காயில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் போகாது, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து கேஸ் அடுப்புக்கு ஒரு மாற்றா இது வந்து யூஸ் பண்ணலாம் நண்பா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம கார் ரிவ்யூ, பைக் ரிவ்யூ இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் நண்பா, அடுத்தடுத்த வீடியோ நிறைய வருது. இப்போ வந்து கொல்லிமலை சீரியஸ் வீடியோ போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த வீடியோ வருது நண்பா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா.